ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரீசெண்டா பார்த்தேன், ராஜராஜ சோழனை மிஞ்சின ஒரு அமைச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூவோ கூவோ கூவுன்னு கூவி தள்ளிட்டாரு. யாரு? ஆமா, ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டார்ச் லைட்டை கூட கொண்டு வந்து அடிச்சாரு. மக்கள் நீதி மயமையோ, நீ மீதி மையம் கூட கிடையாதியா? நான்லாம் நீ வந்தப்ப அப்படியே அப்படியே இந்த பேப்பரை கிழிச்சு போட்டு கத்துவானுங்களே, வந்துட்டான்டா புதுசா ஒரு மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன் தான். சரியா? ஆனா நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை, உனக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா? இல்ல கொத்தடிமையா மாறிட்டியா? நீ பாட்டுக்கு படத்தை நடிச்சுட்டு உலகநாயகன்ற பேரோட ஒழுங்கா உன் கடைசி காலத்துல நல்மதிப்போட போயிருந்திருக்கலாம். கட்சியை ஆரம்பிச்சா சரி, அது சரியா போகல சரி, அதை அப்படியே ஊத்தி மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன உருட்டு அதாவது எதுக்காக டிவியை உடைச்சிங்கன்னா, ஆமா ஆனா இப்போ வந்து ரிமோட் வேற ஒருத்தர் கையில இருக்குன்னு என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம பேசினேன், விட்டுட்டேன். ஏதோ உளறி தெரியுறேன்னு. எப்பா சாமி, சேகர் பாபு அவரை கூட்டிட்டு வந்துட்டு ராஜராஜ சோழனோட கம்பேர் பண்றியே, நிஜமாவே உங்களுக்கு மண்டக்குள்ள மூளைன்னு ஒன்று இருக்கா? இல்லை வேற எங்கேயாவது கடன் கொடுத்துட்டீங்களா? ராஜராஜ சோழனோட வரலாறு நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை விட அதிகமான குடமுழுக்குன்னு இந்த மாதிரி பேசுறீங்களே, ஏங்க? நீங்க சொன்ன அந்த வார்த்தை ராஜராஜ சோழன் பத்தி பேசினது ரொம்ப தப்பானது. மக்களே இதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்படிலாம் பேச விட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அதனால ஓட் பண்ணும்போதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஓட் பண்ணுங்க.